திமுக தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மச்செல்வன், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிரட்டல் விடுத்ததாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கழக பொதுச் செயலாளர் வேதனை தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தருமபுரியில் மட்டுமல்ல, இதுபோன்ற மிரட்டல்கள் திமுகவினரால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதால்தான் எடுத்துக்காட்டுதான் இது என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் தலைமையிலான மன்னர் ஆட்சியில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல செயல்படுவதும், அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பதும் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுகவினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகள் மன அழுத்தத்தினாலும் வேதனையிலும் சோர்வுற்று இருப்பதை உணர முடிகிறது என்று குறிப்பிட்டுள்ள பொதுச் செயலாளர், இந்த ஆட்சியில் அதிகாரிகள் அத்துமீறுவதும் காவல்துறை ஏவல்துறையாக மாறியிருப்பதும் இத்தகைய அழுத்தத்தால் தானா என கேள்விக்கு இதுவே பதிலாகவும் அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என்பதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை என்றும், அரசு அதிகாரிகளையும் மக்களையும் வஞ்சிக்கும் இந்த காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதே இதற்கு தீர்வாக அமையும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுக தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மச்செல்வன், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிரட்டல் விடுத்ததாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கழக பொதுச் செயலாளர் வேதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தருமபுரியில் மட்டுமல்ல, இதுபோன்ற மிரட்டல்கள் திமுகவினரால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதுதான் எடுத்துக்காட்டுதான் இது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டாலின் தலைமையிலான மன்னர் ஆட்சியில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல செயல்படுவதும், அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பதும் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுகவினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகள் மன அழுத்தத்தினாலும் வேதனையிலும் சோர்வுற்று இருப்பதை உணர முடிகிறது என்று குறிப்பிட்டுள்ள பொதுச் செயலாளர், இந்த ஆட்சியில் அதிகாரிகள் அத்துமீறுவதும் காவல்துறை ஏவல்துறையாக மாறியிருப்பதும் இத்தகைய அழுத்தத்தால் தானா என்ற கேள்விக்கு இதுவே பதிலாகவும் அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என்பதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை என்றும், அரசு அதிகாரிகளையும் மக்களையும் வஞ்சிக்கும் இந்த காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதே இதற்கு தீர்வாக அமையும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.